தேருக்கு வந்த தேவமங்கை. இது ஒரு காதல் கதை. சுவாமி, தேருக்கு வந்த பின்னாடி கோயிலுக்குள்ளே எதுக்கு கும்பிடணும்? நேராக தேருக்கு பக்கத்தில் போய் கும்பிட்டுட்டு அங்கேயே நின்றுக்குவோம். அம்மாவின் பேச்சை கேட்டு தேரின் முன் போனவுடன் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்றிருந்த நண்பர்கள் தன்னை பெயர் சொல்லி அழைக்க அம்மாவை விட்டு விலகி தன்னையும் அவர்களுடன் இணைத்து கொண்டான் 20 வயது இளைஞனான மாகி. இது என்னடா பேர்? மாகி, போகி, ராகி மாதிரி இருக்குது. நண்பனின் நண்பன் கேட்க, அப்பா பேர் மாடசாமி, அம்மா பேர் கிரிஜா, 2 பேரோட முதல் எழுத்து சேர்த்து வச்சுட்டாங்க, அவனுக்கும் பிடிச்சிருக்கு என்றான் நண்பன் நிகன். அதீன கர்த்தாக்களும் அரசியல்வாதிகளும் முக்கிய பிரமுகர்களும் வந்து குவிய தொடங்க தேர் மீது வைக்கப்பட்டுள்ள சுவாமிக்கு தீபாதரணை நடந்ததும் தேங்காய் மூட்டைகளை கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தேங்காய்களை ஈடுகாயாக தேர் முன் அடிக்க தேர் வடக்கயிறை கூட்டத்தில் உள்ளவர்கள் அரோகரா என்று சத்தமிட்டு இழுக்க தேர் மெல்ல நகர்ந்தது. பின்பக்க கயிற்றை சிலர் பிடித்து தேரின் வேகத்தை கட்டுப்படுத்தினர். பலர் தங்களது செல்போன்களில் வீடியோ, ஃபோட்டோ என எடுத்துக்கொண்டிருந்தனர். பலர் தண்ணீர், நீர்மோர், பொங்கல், சுண்டல் என தேர் செல்லும் வழியில் கொடுத்து கொண்டிருந்தனர். யானை, குதிரை என தேரின் முன் செல்ல கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் என கண்களுக்கு பலவிதமான காட்சிகள் விருந்தாக அமைந்ததில் மனம் என்றுமில்லாத அளவுக்கு மகிழ்ச்சி பட்டபோது கூட்டத்தில் ஒரு முகம் திடீரென தன்னை வசீகரித்து காந்தமாக இழுத்த நொடி கூட்டத்தில் மறைய தேர்க்கயிறை விட்டவன் அந்த தேவதையை தேடினான். பார்த்த அந்த ஒரு நொடி ஓவியமாய், காவிய நாயகியாய், ரதியோ என நினைக்க வைத்து மாகியை கூட்டத்தில் முழுவதும் சல்லடை போட்டு தேடினான். இதுவரை எந்த ஒரு பெண்ணை பார்த்ததும் மனதில் இப்படி ஒரு சலனம் வந்ததில்லையே என மனம் மறுபடியும் அந்த அழகு தேவதையின், தேவமங்கையின் தரிசனத்திற்கு ஏங்கியது. நகர வீதிகளை முழுவதும் ஓடியபடியே தேடினான். வெளியூரிலிருந்து வந்திருக்க வேண்டும், இதுவரை இப்படி ஒருத்தியை உள்ளூரில் பார்க்கவில்லையே என வருத்தத்துடன் தேடிய போது முன்னே வந்த பல இளம் பெண்களை இவனை பார்த்து சிரித்தும் பேச முற்பட்டும் யாரையும் கண்டுகொள்ளாமல் அந்த காட்சியை மறுபடியும் காண ஆர்வமாய் அவனது கண்கள் சுற்றி சுற்றி தேடுவதிலேயே குறியாயிருந்தது. அப்போது கல்லூரியில் உடன் படிக்கும் நண்பன் சோகனை பார்க்க சற்று தன்னை ஆசுவப்படுத்தி அவனுடன் அருகில் இருந்த அழகு நிலைய கடைக்கு முன் உள்ள இருக்கையில் அமர்ந்தவனை அந்த கடைக்குள் தன் சகோதரன் மேக்கப் போடுவதை பார்க்க சோகன் அழைத்தபோது சென்றவனுக்கு அங்கே ஒரு பெண் தனது அழகிய முதுகை காட்டியபடி சிகரெட் பிடித்து கொண்டிருக்க அவளது பக்கத்தில் நின்றிருந்த 4-5 ஆண்கள் கண்ட இடத்தில் அவளை தொட்டு தொட்டு சீண்டுவதைக் கண்டு தான் தவறான இடத்திற்கு வந்துவிட்டோம் என கருதி திரும்பி வெளியே செல்ல எத்தனிக்கையில் அந்த பெண் திரும்பி மகியை பார்த்த காட்சி மயக்கத்தையே வரவழைத்தது. சாட், அதே தேவமங்கை. அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என்ன அப்படியே ஷாக் ஆகிட்ட? என்னோட அண்ணா ரவி தான். வித்தியாசமாக மேக்கப் போட்டுக்கிறதுல கில்லாடி. இன்றைக்கி மீசையை எடுத்துகிட்டு ஒரு பெண்ணை போல் மேக்கப் போட்டுக்கிட்டான். மேக்கப் போட்டதுக்கப்புறம் எங்களாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. உலக அழகியே வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. வீதியில் போனபோது பார்த்த பொண்ணுங்களே அழகை ரசித்து ஆசைப்பட்டு பின்னாடி வந்துட்டாங்க. இந்தி நடிகைன்னு சொல்லிக்கிட்டு தேர்க்கூட்டம் பெரும் பகுதி அண்ணாக்கு பின்னாடி வந்ததுனால இங்கே ஓடி வந்துட்டான் என நண்பன் சோகன் சொன்னபோது தானும் ஒரு படி மேலே போய் தேவலோக மங்கை என தேவதை என தேடி அலைந்ததை அவனிடம் சொல்ல விரும்பாமல் தனது செயலுக்காக வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றான் மாகி.